பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அழைப்பின் பேரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக மலேசியா வருகை புரிந்துள்ளார். இந்நிலையில் நேற்று அவருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு நல்கப்பட்டது. பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேரடியாக விமான நிலையத்திற்கு சென்று இந்திய பிரதமரை வரவேற்றார். இரு நாட்டு பிரதமர்களும் கட்டி அணைத்து தங்களின் அன்பினை பரிமாறிக் கொண்டனர். இந்திய பிரதமர் தேசத்தின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மலேசியா மற்றும் இந்திய தேசிய கொடிகளை அசைத்து வரவேற்ற 100 மாணவர்களை பார்த்து அவர் உற்சாகமாக கையசைத்தார். இதனைத் தொடர்ந்து மைன்ஸ் சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வில் மோடி கலந்து கொண்டார். அவருடன் அன்வாரும் கலந்து கொண்டார். அங்கு இந்திய வம்சாவளியினரின் சார்பில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. நாதஸ்வர இசை முழங்க, இந்திய பாரம்பரிய நடனங்கள் பிரம்மாண்டம் காட்ட, பொம்மலாட்டம் போன்ற கலை கூத்துகளும் கண் சிமிட்ட, இந்திய திரளின் ஒட்டுமொத்த உதடுகளும் மோடி மோடி என உச்சரிக்க, ஒலி ஒளி அலங்காரங்கள் அரங்கை அதிர வைக்க ஆச்சரிய வரவேற்பில் அகமகிழ்ந்தார் மோடி. குறிப்பாக 800 கலைஞர்கள் ஒன்றிணைந்து பரதம் உள்ளிட்ட இந்திய பாரம்பரிய நடனங்களில் அபிநயங்கள் புரிந்தது பிரமிப்பு காட்டியது. தமிழில் பாடிய சொல் அலங்காரத்தில் மெய்மறந்து கைதட்டி ரசித்தார் மோடி. இந்த நிகழ்வில் பேசிய மோடி, தமிழ் மொழிதான் உலகின் பிற நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கிறது. தமிழ் கலாச்சாரம் உலகளாவியது. தமிழ் இலக்கியம் என்றும் அழியா புகழ் கொண்டது என்று பேசினார். இதற்கு நம் மலேசிய இந்தியர்கள் ஆரவாரத்தோடு கரவொலி எழுப்பி உற்சாக நன்றியை மோடிக்கு தெரிவித்தனர். Tamil is India's gift to the world. Tamil literature is eternal and Tamil culture is global. In the same way, Tamil people have also served humanity with their talents. And I proudly say, India's Vice President, Thiru C.P. Radhakrishnan ji, our Foreign Minister, Dr. Jaishankar ji, who is with us today, Finance Minister, Nirmala Sitharaman ji, who has presented our budget 9 times, Dr. Murugan, our Minister of State for Information and Broadcasting, are all, they are from Tamil Nadu. தமிழில் வணக்கம் கூறி மோடி தனது உரையை தொடங்கினார். உங்களின் இந்த சிறப்பான வரவேற்பு நமது கலாச்சாரத்தின் பன்முக தன்மையை பிரதிபலிக்கிறது. முதலாவதாக இந்த நிகழ்ச்சியில் என்னை பங்கேற்க செய்த நண்பர் அன்வார் இப்ராஹிமுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா மலேசியா நட்பு மற்றும் எதிர்கால கனவுகள் குறித்து அவர் பேசியதற்கு நன்றி என்று மோடி தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் விமான நிலையத்திற்கு வந்து என்னை வரவேற்றவுடன் அவர் தனது காரிலேயே என்னை அழைத்து வந்தார். இது இந்தியா மற்றும் உங்கள் அனைவரின் மீதும் அவர் வைத்திருக்கும் அன்பு மற்றும் மரியாதையை காட்டுகிறது என்று மோடி தெரிவித்தார். கடந்த ஆண்டு மலேசியாவில் நடந்த ஆசியான் மாநாட்டில் என்னால் பங்கேற்க முடியாமல் போனது. ஆனால் விரைவில் மலேசியா வருவேன் என்று என்னுடைய நண்பர் அன்வார் இப்ராஹிமிடம் சொன்னேன். அதன்படி இன்று நான் இங்கு வந்திருக்கிறேன். உங்கள் இதயங்களில் இந்தியாவிற்கு என்றுமே தனி இடம் உண்டு என்பதை நான் அறிவேன். எனது சொந்த மாநிலமான குஜராத்தில் 2001ஆம் ஆண்டு நிலநடுக்கம் ஏற்பட்ட போது உங்களில் பலரும் ஒன்றிணைந்து உதவி செய்தீர்கள். அதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக உங்களின் முன்னோர் பலரும் பெரும் தியாகங்களை செய்துள்ளனர். அவர்களில் பலர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய ராணுவத்தில் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். மலேசியாவில் உள்ள நேதாஜி சேவை மையம் மற்றும் நேதாஜி நல அறக்கட்டளை மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு தலை வணங்குகிறேன். உலகிலேயே இந்திய வம்சாவளியினர் அதிகம் வாழும் 2வது மிகப்பெரிய நாடு மலேசியாதான். இந்தியா மற்றும் மலேசியா மக்களை இணைக்கும் பல விஷயங்கள் உள்ளன. நாம் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்கிறோம். நமது மொழிகளுக்கும் மலாய் மொழிக்கும் இடையே உள்ள ஏராளமான பொதுவான வார்த்தைகளே இதற்கு காரணம். இந்தியாவுக்கும் மலேசியாவுக்குமான தொடர்பு இதயபூர்வமானது. மலேசியாவின் தைப்பூசம் பழனியை ஞாபகப்படுத்துகிறது.
100க்கும் மேற்பட்ட இந்திய ஐடி நிறுவனங்கள் மலேசியாவில் செயல்பட்டு ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. இந்தியாவின் யுபிஐ விரைவில் மலேசியாவுக்கு வர இருக்கிறது என்பதை அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவை அறிவோம் என்ற திட்டத்தில் அனைவரும் மலேசியர்களை இந்தியாவின் வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்து வர வேண்டும். மேலும் மலேசியாவில் விரைவில் புதிய இந்திய துணை தூதரகம் திறக்கப்பட உள்ளது. மலேசியாவில் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோர் பல்வேறு துறைகளில் சமூகத்திற்கு சேவை செய்து வருகின்றனர். மேலும் தமிழ் புலம்பெயர்ந்தோர் பல நூற்றாண்டுகளாக இங்கு உள்ளனர். இந்தியா மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கையை நிறுவியுள்ளது. பகிரப்பட்ட பாரம்பரியத்தை மேலும் வலுப்படுத்த ஒரு திருவள்ளுவர் மையத்தை இப்போது அமைக்கும். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மலேசிய குடிமக்களுக்கு 6வது தலைமுறை வரை OCI அட்டை தகுதியை இந்தியா விரிவுபடுத்தும். இந்தியாவில் படிக்க மாணவர்களுக்கு திருவள்ளுவர் உதவித்தொகையும் வழங்கப்படும். இந்திய இசையும் திரைப்படங்களும் மலேசியாவில் மிகவும் பிரபலம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூட மிக சிறப்பாக பாடுவார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்தியாவில் உள்ள பலருக்கு அது தெரியாது. கடந்த முறை இந்தியா வந்திருந்த போது பலரும் வியந்து போனார்கள். அவர் இந்தியாவில் பழைய இந்தி பாடல்களை பாடிய வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகின. அதோடு அவர் எம்ஜிஆரின் தமிழ் பாடல்களை மிகவும் விரும்புவது ஒரு அற்புதமான விஷயம் என்று மோடி தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் துணை அதிபர் CP ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் ஆகியோர் தமிழர்கள் என்று குறிப்பிட்ட அவர், மலேசியா போன்று என் அரசிலும் தமிழர்கள் அதிகம் என்று பெருமிதமாக பேசினார். இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடு என்ற இலக்கை நோக்கி நகர்கிறது. உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் உள்கட்டமைப்பை இந்தியாவில் நிறுவி உள்ளோம். அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தகத்திற்கு ஒப்பந்தம் செய்துள்ளன. இந்தியாவின் வெற்றி மலேசியாவின் வெற்றி என்று மோடி பெருமிதமாக கூறினார். They are from Tamil Nadu. In the same way, the members of the Tamil diaspora in Malaysia are serving the society in various fields. In fact, the Tamil diaspora had been here for many centuries. Inspired by this history, we are proud to have established the Tiruvalluvar chair in the University of Malaya. We will now set up a Tiruvalluvar Center to further strengthen our shared heritage. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.